புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி பாஜகவின் கைக்கூலியாக செயல்படுவதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். புதுச்சேரியில் இந்தியா கூட்டணியில் காங்கிரஸ் சார்பில் போட்டியிடும் வைத்திலிங்கத்தை ஆதரித்த திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் வாக்கு சேகரித்தார். பிரச்சார பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய அவர், மாநிலங்களை மாநகராட்சிகள் போலவும் புதுச்சேரியை கிராம பஞ்சாயத்து போலவும் மத்திய பாஜக அரசு நடத்தி வருவதாக அவர் குற்றம் சாட்டினார். மக்களுக்காக ஆட்சி நடத்தாமல் கார்ப்பரேட்டுகளுக்காக பிரதமர் மோடி ஆட்சி நடத்துவதாக விமர்சித்த அவர், அரசியல் சட்டத்தை மீறி பாஜகவின் ஏஜென்ட்டுகள் போல ஆளுநர்கள் செயல்படுவதாக சாடினார். புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து தராமல் மத்திய பாஜக அரசு தனது கட்டுப்பாட்டில் வைத்துள்ளதாகவும், இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றவுடன் புதுச்சேரிக்கு முழு மாநில அந்தஸ்து பெற்றுத்தரப்படும் எனவும் அவர் உறுதியளித்தார். முதலமைச்சர் ரங்கசாமியை டம்மியாக அமர வைத்துவிட்டு பாஜக ஆட்சி நடத்துவதாகவும், ரங்கசாமி பாஜகவின் கைக்கூலியாக செயல்படுவதாகவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விமர்சித்தார். காவல்துறையில பதவி காலம் முடிஞ்சதும் இவங்களை எல்லாம் ஆளுநராக்கி அரசியல் சட்டத்தை மீறி பாஜகவுடைய ஏஜென்ட்டுகள் மாதிரி விளம்பரத்துக்காகவே செயல்படுறாங்க. இப்படி ஆளுநர்கள் தொல்லை கொடுக்கிறது எதிர்க்கட்சிகளை ஆளுகிற மாநிலங்களுக்கு மட்டும்தான் நினைக்காதீங்க. அதிலையும் புதுச்சேரி விதிவிலக்கு. இங்க ஆளுகிற பாஜக கூட்டணி கட்சி முதலமைச்சர் ரங்கசாமிக்கும் ஏகப்பட்ட நெருக்கடி. பாஜகவை பொறுத்த வரைக்கும் புதுச்சேரியோட முன்னேற்றம், மக்களுடைய வளர்ச்சி, இதை பத்தி எல்லாம் கவலைப்பட மாட்டாங்க. அதிகாரத்தை கைப்பற்றணும், அதுக்கு என்ன வேணும்னாலும் செய்வாங்க.